السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. ما بعد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தை பல சிரமங்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் இவைகளை முழுமையாக பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் ஏனைய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் இந்த ஜும்மாவுடைய நாளிலே தொழுகையை நிறைவேற்றி வந்திருக்கும் உங்களின் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது ஜும்மாவுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்று உங்களிடத்திலே நான் எடுத்துரைக்க வந்திருக்கும் தலைப்பு என்னென்று பார்த்தோம் என்றால், மரணம் தரும் படிப்பினை என்ற தலைப்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதன் முக்கியமான நோக்கம் என்னவென்று பார்த்தோம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை இந்த உலகிலே படைக்கும் பொழுதே இயல்பாகவே தவறு செய்யக்கூடிய எண்ணமுடையவனாகத்தான் படைத்திருக்கின்றான். மனிதன் இந்த தவறிலேயே நிலையாக நீடித்து இருந்துவிடக் கூடாது என்பதற்காக சில வழிபாடுகளின் மூலமாகவும் வழிகாட்டுதல்களின் மூலமாகவும் மனித குலத்தை பண்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே நாம் பார்க்கும் பொழுது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு போன்ற கடமையான வணக்க வழிபாடுகள் கூட மனிதன் பண்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் இருக்கிறது. தொழுகையை பற்றி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை வெட்கக்கேடான காரியங்களில் இருந்தும் தீய செயல்களில் இருந்தும் மனிதனை தடுத்து நிறுத்துவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி அளிக்கின்றான். மனிதன் இயல்பாகவே தவறு செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான். அவன் பாவமான காரியங்களை செய்வதற்கும் தீய காரியங்களை செய்வதற்கும் அதிக வாய்ப்புடையதாக இருக்கிறது. ஒரு மனிதன் அல்லாஹ்வை அஞ்சி வணக்க வழிபாடுகளிலேயே ஈடுபடும் பொழுது தீய காரியங்களில் இருந்து வெளியே வந்து பண்பட்ட மனிதனாக வாழ்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று நோன்பை பற்றி அன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு ஒரு மனிதருக்கு கேடயம் போன்றதாகும் என்று கூறினார்கள். எப்படி போர்க்களத்திலே எதிரிகளிலிருந்து கூர்மையான ஆயுதங்களிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக கேடயத்தை பயன்படுத்துவார்களோ, அதே போன்று சைத்தானுடைய எண்ணங்களும் தீய எண்ணங்களும் நம்மளுடைய உள்ளத்திலே ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நம்மை நாமே நம்மளுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்தி பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கிறது. இப்படி வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டமையானால் மனிதர்களை பண்படுத்தக்கூடிய சீர்படுத்தக்கூடியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அம்சமாகத்தான் இருக்கிறது. அந்த வகையிலே நாம் பார்க்கும் பொழுது மார்க்கம் இன்னும் நமக்கு கூடுதலாக ஒரு அழகான ஒரு வழிமுறையை நமக்கு காட்டி தந்திருக்கிறது. அது என்ன வழிமுறை? நமக்கு நெருக்கமானவர்களிடத்திலே நிகழக்கூடிய மரணம், இன்னும் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய மரணம். மரணத்தை பற்றி ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டிய முறைப்படி சிந்திக்கும் பொழுது அந்த மனிதன் பண்பட்டவனாக மாறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனா, ஒருவரிடத்திலே 1 மணி நேரம் நீங்கள் அல்லாஹ்வை பற்றி ஏற்படுத்தக்கூடிய சொற்பொழிவை விட ஒரு மனிதன் மரணத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே அதிகமாக அல்லாஹ்வின் அச்சம் ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்று என்னோடு இருந்த என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய மகன், என்னுடைய மனைவி எல்லாரும் ஒரு நாள் மரணிக்கக்கூடிய ஒரு தருணத்தை அடையும் பொழுது அதை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நானும் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறேன். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், குல்லி நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எந்த ஒரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் திட்டவட்டமாக கூறியிருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை வைத்துக் கொண்டு
மனிதனாக இருக்கக்கூடிய நாமும் ஒரு நாள் மரணிக்கக்கூடியவராகத்தான் இருக்கின்றோம் என்பதை உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கிறோம். மார்க்கம் இதைத்தான் அதிகமாக வலியுறுத்த சொல்கிறது. நீங்கள் பொருளாதாரத்தை குறித்து சிந்திப்பதை விட, இன்ன பிற தேவைகளை குறித்து சிந்திப்பதை விட நீங்கள் மரணத்தை குறித்து அதிகமாக சிந்தியுங்கள். அதுதான் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய காரியங்களிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அண்ணா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முறை கூறினார்கள், இன்பங்களை எல்லாம் முறித்து போடுகின்ற, இல்லாமல் ஆக்குகின்ற மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று கூறினார்கள். ஏனென்றால் மனிதன் இந்த உலகத்திலேயே பொருளாதாரம் 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 என்று பொருளாதாரத்தை குறித்து சிந்திக்கக்கூடிய மனிதராகத்தான் இருக்கிறார். மறுமைக்காக நாம் என்ன நன்மைகளை செய்து வைத்திருக்கின்றோம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறைகளில் நாம் வாழ்கிறோமா என்பதை சிந்திப்பதற்கு மறக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். மரணத்தை மறந்து, மரணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய வாழ்க்கையை மறந்து இந்த உலக வாழ்க்கையிலே அதிகமாக மூழ்கி கிடக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த உலகத்திலேயே எந்த ஒரு கருத்துக்களை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு மாற்று கருத்து கூறக்கூடிய மனிதர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனா இந்த மரணத்திற்கு உண்டான கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மரணம் என்பது உண்டா இல்லையா என்றால் இதை அனைவரும் உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்றும் கூறுவார்கள். இது முஸ்லீமாக இருக்கக்கூடிய நம் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, மாற்று மத கொள்கையிலே இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ சகோதரர்களாக இருந்தாலும் சரி, ஏன் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகவாதிகள் கூட மரணத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் அது அவர்களுக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்நாளை பொறுத்து அவர்கள் செய்த நன்மையை குறித்தும் தீமையை குறித்தும் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்றால் அதிலே முரண்பாடு கொள்வார்கள். ஆனால் மரணம் என்பது உண்டா இல்லையா என்று கூறும்போது அனைத்து மனிதர்களுமே ஏற்றுக்கொள்வார்கள். மரணம் என்பது அனைவருக்குமே வந்து அடையக்கூடியதாகத்தான் இருக்கிறது. சில மனிதர்கள் அவர்களிடத்தில் கருத்து வேறுபாடு கொள்ளும்போது ஒரு தூக்கத்தை பத்தி எடுத்துக்கோங்க. சில மனிதர்கள் இந்த நேரத்திலே உறங்குவதுதான் உடல் நலத்திற்கு நல்லது என்று சிலர்கள் வாதிடுவார்கள். சில மனிதர்கள் இல்லை அதை மாற்றி அமைத்து இந்த நேரத்திலே உறங்குவதுதான் உடல் நலத்திற்கு நல்லது என்று கூறுவார்கள். உணவருந்தக்கூடிய விஷயமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உணவருந்தக்கூடிய விஷயத்திலே இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்வது உடல் நலத்திற்கு நல்லது என்று கூறுவார்கள். அதை மாற்றி அமைத்து மாற்று கருத்தாக அந்த உணவுகளை அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு என்று வாதிடக்கூடியவர்கள் இருப்பார்கள். இவ்வளவு மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கு என்று வாதிடக்கூடிய மனிதர்கள் இருக்கும் பொழுது மது அருந்துவது உடல் நலத்திற்கு நல்லது என்று வாதிடக்கூடிய மனிதர்கள் இங்குதான் இருக்கிறார்கள். அப்போ இந்த மரணத்திற்கு உண்டான மாற்று கருத்து இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யறார், மரணம் எனக்கு வராது என்று யாரும் சொல்லவில்லை. அனைவருமே இந்த மரணத்துக்கு உண்டான சித்தாந்தத்தை கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி என்றால் மரணம் என்னிடத்தில் எந்த நிலையிலும் வருவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை அனைத்து மனிதர்களும் உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொண்ட மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அப்படிப்பட்ட மரணத்திற்கு உண்டான வாழ்க்கையை தான் நாம் வாழ்கிறோமா? ஒரு முறை சிந்தித்து பாருங்க. மரணம் என்னிடத்தில் எந்த நிலையிலும் எனக்கு வரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திட்டவட்டமாக கூறிவிட்டான். நீங்கள் உறுதிமிக்க கோட்டையில் இருந்தாலும் சரி, கோட்டை கொத்தளங்களில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, ஒரு நாட்டுடைய மன்னனாக இருந்தாலும் சரி, காற்று புகாத ஒரு கண்ணாடி குடுவையில் இருந்தாலும் சரி, மரணம் உங்களை வந்தடையத்தான் போகும் என்பதை ஒவ்வொரு மனிதரும் உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொண்டால் எப்படி வாழ்வார்களோ அதற்குண்டான வாழ்க்கையை தான் நாம் வாழ்கிறோமா? இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மனிதர்களை ஒரு வழிபோக்கனை போன்று ஒரு பயணியை போன்று வாழ்ந்து கழித்து விட்டு செல்லுங்கள் என்று கூறினார். ஒரு பயணி தன் பயணத்தில் தான் இருக்கிறோம் என்பதை நன்கு உணர்ந்திருந்தால் என்ன செய்வார்? ஒரு 10 நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு ஒரு பயணியா போறாரு. அவர் போகக்கூடிய மனிதர் என்ன செய்வாரு? போகும்போது கட்டில எடுத்துட்டு போவாரா? இந்த 10 நாள் பயணத்திற்காக கட்டிலையும் மெத்தையையும் மிகப்பெரிய சுமை தரக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று நினைப்பாரா? தன் கைகளிலேயே ஒரு பைக்கு மேல இன்னொரு பையை எடுப்பது தனக்கு சிரமம் என்று கருதுவார். அப்படித்தான் இந்த உலகத்துல ஒரு பயணி வாழ்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் கூறினார்கள். இந்த உலகத்திலேயே நீங்கள் வெறும் பயணியை போன்று வாழ்ந்து கழித்து விட்டு செல்லுங்கள். ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுக்கு உண்டான வயதை அடைந்தவர்கள் தனக்கென்று ஒரு கருத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
10 வயது அந்த அடையக்கூடிய அந்த இளைஞனாக அந்த சிறு வயது இருக்கக்கூடிய சிறுவராக இருந்தாலும் அவருக்கும் மரணம் வரும். 60, 70, 80 வயசை அடைந்த ஒரு முதியவருக்கும் மரணம் வரும் என்பதை உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொண்ட நாம் அதற்குண்டான வாழ்க்கையை நாம் வாழ்றோமா? 10 வயசை ஏற்றுக்கிட்டவர் அந்த சிறு பிள்ளை அதுக்கென்று ஒரு ஆசாபாசங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. 20 வயதை அடைந்த ஒரு இளைஞன் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அடைஞ்சு வச்சுக்கிறார். பைக் வாங்கணும், மொபைல் வாங்கணும், காலேஜ்ல படிக்கணும், நல்ல அதுக்கு ஏஜ் நல்லா வரக்கூடிய டேட்டை பார்த்து நல்ல ஒரு பெண்ணா பார்த்து திருமணம் செய்யணும், தன் வாழ்நாளை அப்படியே கடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். 40 வயதை அடைந்த ஒரு முதியவர், நடுநிலை பருவத்தில் இருக்கக்கூடிய அவர் என்ன சிந்திக்கிறார்? என்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது நான் கரை சேர்க்கணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படியாவது நான் பொருளாதாரத்தை உண்டு செய்ய வேணும், அவர்களுக்கு ஒரு நல்ல கடையை நல்ல ஒரு தொழிலை வைத்துக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். 60 வயதை அடைந்தவர் அவர் என்று தனக்கென்று ஒரு எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதர்களும் தனக்கென்று ஒரு நிலையை மனதிலே உருவாக்கி வைத்துக் கொண்டு மரணத்திற்கு மாற்றமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்கு நிச்சயம் இருக்கிறதா? 10 வயது, 20 வயது, 30 வயது, 40 வயது, 60 வயது, 80 வயது என்று நாம் எண்ணி வைத்திருக்கிறோமா? இந்த வருடம் இந்த வயது வரை எனக்கு மரணம் வராது என்பதை யாரும் நினைத்து வைத்திருக்கிறார்களா? அதுக்குண்டான வாழ்க்கையை நம்ம அமைத்து வைத்திருக்கிறோமா? கிடையாது. மனிதர்கள் எப்போதுமே பொருளாதாரத்தை நிலையாக வைத்துக் கொள்ளும் அளவுக்கு அவர்கள் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நான் அதிக பொருளாதாரம் படைத்தவனாக இருக்கிறேன், என்னை யாரும் எந்த ஒரு நிலைக்கும் தள்ள முடியாது என்று மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக அவர்கள் கருதி கொள்கிறார். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே கூறுகிறார், அவன் மீது யாரும் சக்தி பெற மாட்டார்கள் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா? நீ வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்தா அப்படித்தானப்பா இருக்குது. எவ்வளவு பெரிய அட்டூழியம்! அல்லாஹ்விற்கு அஞ்சாம அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையில வாழாத மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? அவன் மீது யாரும் சக்தி பெற மாட்டார்கள் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கின்றான். அதனால்தான் அந்த வாழ்க்கையை அப்படி அமைச்சு கொண்டிருக்கான். ஆனா அல்லாஹ் தனது திருமறை கூறுகிறான், இந்த செல்வமும் இந்த பொருளாதாரமும் அவனை நிரந்தரமாக வைத்துவிடும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கின்றான். நான் வாங்கக்கூடிய 50,000, 60,000, 1 லட்சம், 2 லட்சம் வாங்குற சம்பாத்தியம் இருக்குதுல, இந்த பொருளாதாரம், இந்த வீடு, இது எல்லாமே என்னை பாதுகாத்து விடும், இது என்னை நிரந்தரமாக வைத்துவிடும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றான். அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றான் அல்லாஹ் சொல்றான். நம்ம எல்லாம் காட்டிலும் மிகவும் ஆற்றலும் மிகவும் அருட்கொடையும் படைத்த சமுதாயம் இருக்கிறது. ஆதி சமூக கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் வாழ்ந்தாங்க? மலைகளை குடைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, பெரும் பெரும் கோட்டைகளை கொத்தளங்களை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அதே போன்றுதான் வாழ்ந்தார்கள். மரணம், நீங்க இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்தா லட்சோப லட்ச வருஷம் ஆனாலும் இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் இருந்து விடுவான் என்பதை போன்றளவா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படி அல்ல, உங்களுக்கும் ஒரு நாள் மரணம் வந்தடையத்தான் போகிறது என்று அல்லாஹ் அந்த சமுதாயத்தை பார்த்து எச்சரிக்கின்றோம். ஒவ்வொரு மனிதர்களும் தனது வாழ்நாளில் எதையோ ஒன்றை நிலையாக வைத்துக் கொண்டு அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம்? ஒரு மூமினான ஆணும் ஒரு மூமினான பெண்ணும் எதை கடைபிடித்து வாழ வேண்டும், எது ஹராம் எது ஹலால், எதை தேடி நடந்து வாழ வேண்டும், தன்னை படைத்த ரப்புக்காக 5 நேர வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவதை கூட புறக்கணித்து விட்டு பொருளாதார மோகத்திலேயும் செல்போன் மோகத்திலேயும் வாகன மோகத்திலேயும் இந்த உலகத்தை வெற்றித்தனமாக சுற்றி திரிய வேண்டும் என்ற எண்ணங்களோடும் பயணித்துக் கொண்டு சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கையாகத்தான் இது இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவருமே என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், மரணத்தை கண்டு நாம் வெறும் ஓடிக்கொண்டிருப்பதாக நினைக்க, மரணத்திலிருந்து தப்பித்து ஓடிக்கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரரோ இல்ல நமது உறவினர்களோ உடல்நிலை சரியில்லாம ஹார்ட் அட்டாக் ஆகி படுத்திருக்காரு. அவரை நீங்க விரைஞ்சு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போறீங்க. போகக்கூடிய தருணத்துல ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி சில பல பதட்டமான காரியங்கள் எல்லாம் நடக்கும். அவர் ஆஸ்பத்திரியில போய் சேர்க்கணும், ஆட்டோக்கு ஒரு ஆள் போன் பண்ணுவாங்க, ஒரு ஆம்புலன்ஸ் போன் பண்ணுவாங்க. எந்த ஆம்புலன்ஸ் அந்த நேரத்தில் வருதோ அவர் கூட்டி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் உதவி செய்துட்டு அதுக்கப்புறம் மற்ற ஆஸ்பத்திரி கூட்டு போகிற இந்த எண்ணமெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய பதட்டத்தில் ஓடிக்கொண்டிருப்போம். எதற்காக?
அந்த மனிதரை நோயிலிருந்து காப்பாற்றுவதற்காகவா இல்லை மரணத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகவா? நோய் உள்ளதான் இருக்குது, அது என்னைக்கு உள்ளேயே தான் கிடக்குது. மரணத்திலிருந்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம எப்படியாவது காப்பாற்றணும், எப்படியாவது ரூஹ தக்க வச்சிடணும் என்பதற்காகத்தான் ஓட்டமா ஓடுறோம். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே இதைத்தான் கூறுகிறான், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகைக்கும். மனிதன் எந்த மரணத்தை கண்டு வெறுந்தோடுகிறானோ அந்த மரணம் அவரை சந்திக்கும் என்று கூறுகிறான். அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய இலக்கண வார்த்தையை பாருங்க, வெறுந்தோடுகிறீர்கள் அப்படி என்றால் பின்னாடி பிடிக்கும் அர்த்தம் கிடையாது. நீங்க எந்த பாதையில போறீங்களோ அவரை எப்படியாவது காப்பாத்திரணும். எவ்வளவு பெரிய பொருளாதாரம் வைத்திருக்கக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலை நோக்கி போவாரு, அப்போலோ ஹாஸ்பிட்டலை தூக்கி போவாரு. இந்த உலகத்திலே சிறந்த மருத்துவம் எங்கெல்லாம் கொட்டி கிடக்கிறதோ அங்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்து அவரை காப்பாற்றி விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வேக வேகமா போவீங்க. நீங்கள் போகக்கூடிய வழியிலேயே உங்களுக்கு அருகாமையில் மரணம் சந்திக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். தப்பித்து விட ஓடிலாம் நினைக்கிறீங்க. எல்லா மனிதர்களும் அதைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை மரணம் உங்களை சந்திக்கும் என்று கூறுகிறார். இப்பேற்பட்ட மரண சிந்தையை உள்வாங்கி அதற்கு தகுந்தாற்போல் உள்ள வாழ்க்கையை தான் நாம் வாழ்கிறோமா? மரணத்திலிருந்து தப்பிச்சிட முடியுமா? எவ்வளவு பெரிய லட்ச காசுகளை சம்பாதித்து வச்சாலும் உடல் ஆரோக்கியம், நீங்க எவ்வளவு பெரிய இளமையான வயசை அடைஞ்சு உடலை கரெக்டான மேனியை பாதுகாத்து வச்சிருந்தாலும் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியுமா? என்றாவது ஒரு நாள் அதை நம்ம அடைந்துதான் போகும் என்பதை உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம்ல. அதற்குண்டான வாழ்க்கையை நாம் வாழ்றோமா? கிடையாது. ஏதாவது ஒரு சமயத்திலே இதிலிருந்து நழுவி தப்பித்து ஓடிவிட வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள், ஒவ்வொரு மனிதர்களும் 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம், ஏன் 100 வருஷம் கூட வாழ்ந்துதான் தெரிவித்து பெருமை எடுத்துக் கொள்கிறார்கள். எங்க அண்ணா 80 வயசு வரைக்கும் இருந்தாரு, எங்க ராதா 90 வயசு வரைக்கும் இருந்தாரு, நானும் அதே மாதிரி இருந்துருவேன். உத்தரவாதம் இருக்கா? கிடையாது. ஒவ்வொரு மனிதரும் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து விட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறுமை நாளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு நாளாகவே கருதப்படாது என்று அல்லாஹ் கூறுகிறான். மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி மனிதன் கூற முடியாது. ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். நம்ம என்ன செய்வோம், 80 வருஷம் சின்ன வயசுல இருந்து நான் கடந்து வந்த பாதையும் பார்த்தோம்னா பெரிய காலமா தெரியும். ஆனால் மறுமை நாளை ஒப்பிடும் பொழுது 50,000 வருடங்களுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு நாளை ஒப்பிடும் பொழுது ஒரு அரை மணி நேரத்திற்கு கூட அது சமம் கிடையாது என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் யாரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில நரகவாசிகள் எல்லாம் சத்தியமிட்டு கூறுவார்களாம், கால லபித்தும் இல்ல அஷ்ரா, இந்த உலகத்திலேயே நாம் வெறும் 10 நாள் தான் வாழ்ந்திருப்போம் போலப்பா. 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம், 80 ஆண்டு காலத்துல பெருமை அடிச்சோம், இன்னும் வெறும் 10 நாளுக்கு தான் வாழ்ந்திருப்போம் போல இருக்கு இந்த நாளை ஒப்பிடும் பொழுது என்று சில மனிதர்கள் கூறுவார்களாம். அதிலும் சில மனிதர்கள் கூறுவார்களாம், இத அம்சலக்கும் தரீகத்தின் லபித்தும் இல்ல யௌமா, 10 நாள் இல்லப்பா, இந்த உலகத்திலே ஒரே ஒரு நாள் தான் நம்ம வாழ்ந்திருப்போம். அதிலும் அறிவு ஜீவி, கல்வி படித்த கல்வி ஞானம் படைத்த சில மனிதர்கள் இருக்குல்ல, அவங்க கூறுவாங்களாம், லபிஸ்னா யௌமான பால யௌமின், ஒரு நாள் இல்ல அரை நாள் கூட வாழ்ந்தது கிடையாது. மறுமை நாளை ஒப்பிடும் பொழுது நாம் வாழ்ந்த வாழ்நாள் அனைத்துமே அரை நாள் கூட அதற்கு ஒப்பானது கிடையாது என்று கூறுகிறார்கள். இப்போது சொல்லுங்க, எதை தேடி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்? மரணத்திற்குண்டான வாழ்க்கையை தான் வாழ்கிறோமா? நம் உள்ளத்திலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுடைய மனசாட்சியும் தட்டி எழுப்பி கேளுங்கள், நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்திலேயே ஒரு நாளைக்கு எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு நாள், இந்த ஒரே ஒரு நாளைக்கு நாம் எதை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? ஒரு முறை சிந்தித்து பாருங்க. உலகத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கிறோமா, மறுமையை பற்றி அதிகமாக சிந்திக்கிறோமா? உலக வாழ்க்கைகளை ஒருபோதும் அதை என்ன பயனளிக்காத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனா உலக வாழ்க்கை நமக்கு தேவை இல்லை என்று சொல்ல வரல, தேவைதான். அதுக்கும் பொருளாதாரம் தேடணும், மனைவி மக்களை பார்க்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகளை செய்யணும், தனக்கு செய்ய வேண்டிய தேவைகளை செய்யணும், இது எல்லாமே தேவைதான். இதெல்லாம் எதற்கு போகக்கூடாது, வரம்பு மீறி போய்விடக்கூடாது.
மறுமையை மறந்து மரணத்தை மறந்து இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக இருந்து விடுவோம் என்று ஒரு மனிதன் எவ்வாறு வாழ்வானோ அப்படி நம் வாழ்க்கையை ஒருபோதும் அமைத்து விடக்கூடாது. அது நம் மறுமை வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். எனது அருமை சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சொற்பமான காலகட்டங்களிலே மிகவும் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய வழிகாட்டுதலை பேணி நடந்த மனிதர்களாகவும் வாழ வேண்டும் என்று கூறி என் முதல் உரைக்கு திரளைகிறேன். வாஹிர்தான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் தரும் படிப்பினை என்ற தலைப்பின் முதல் உரையை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறிய பொன்மொழிகளை கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் தனது சஹாபிய பெருமக்களுக்கு மத்தியிலே ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. என்ன கேள்வி? யார் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புகிறீங்க என்று சொல்லும் போது, இந்த சபையில நம்ம ஒரு கேள்வியை கேட்டோம்னா எல்லாருமே அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவதாக செய்வோம். நரகத்தை சந்திக்க நம்ம விரும்புறோம், பாவமான காரியங்களை சந்திப்பதற்காக நம்ம விரும்புறோம் கிடையாது. நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களுமே இந்த அமல்கள் ஏதேனும் ஒன்றை வைத்தாவது என் ரப்பை நான் பார்த்துவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம அந்த அமல்களை எல்லாம் நம்ம செய்வோம். தன் சஹாபிய பெருமக்களுக்கு மத்தியில அண்ணா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இதே கேள்வியை தான் கேட்கிறாங்க. எல்லாரும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன், நான் சந்திக்க விரும்புகிறேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி என்றால் நீங்கள் மரணிக்க வேண்டுமே, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? மரணத்தை தழுவுறதுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்ப சஹாபிய பெருமக்களுக்கு மத்தியில ஒரு கேள்வி வருது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்கள்ல யாரும் மரணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய, அதாவது மரணத்திற்கு பயம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் யாரும் இல்லையே? எல்லாருக்குமே மரணத்தை கண்டு பயம் இருக்குது இல்ல? சொல்லலாம், நான் மரணத்தை கண்டு அஞ்ச மாட்டேன், நான் எதுக்குமே அஞ்ச மாட்டேன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கலாம். ஒருவருடைய மரணத்தை கண் கூட ஒரு மனிதர் காணும் போது அவருடைய கண்களிலே அவருடைய மரண பயத்தை அவர்கிட்ட நம்ம பார்க்கலாம். சஹாபாக்கள் தான் சொல்றாங்க, எங்கள்கிட்ட மரணத்துக்கு யாருமே தயாரா இல்லையே, நாங்க மரணிக்கிறதுக்கு பயமா இருக்கு எங்களுக்கு என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு ஒரு விளக்கம் தராங்க. நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நிலையில நீங்க அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதை நான் சொல்லல. அதை சொன்னாலும் ஏற்றுக்கப்படாது. எல்லா மனிதர்களும் வாயளவுல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். எப்போது அல்லாஹ்வை சந்திக்க விரும்பணும் தெரியுமா? ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து, பார்வைகள் மேலேறி, கைகால்கள் ஒன்றோடு பின்னி பிணைந்து கொண்டிருக்கக்கூடிய சக்கராத்தினுடைய நிலையில யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்களை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அன்றைய நிலையில யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவான்? எந்த மனிதனுடைய பொருளாதாரத்தில் மோசடி செய்யாம, யாருடைய மனதிலேயும் சிறு காயத்தை கூட ஏற்படுத்தாம, பிறருடைய மானங்களிலேயே எந்த ஒரு பங்கங்களையும் விளைவிக்காம, பொது சொத்துக்களை சேதப்படுத்தாம, பிற மனிதர்களுக்கு மத்தியில நல்ல முறையில வாழ்ந்து யார் மரணித்திருக்கிறார்களோ அவர்கள் அன்றைய நிலையில கூறுவார்கள், நான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன். மற்றவர்கள் எல்லாரும் தவணை கேட்பாங்க. இறைவா, எனக்கு சிறிது காலம் கால அவகாசம் கொடுக்க கூடாதா? ஒரு தர்மம் செஞ்சுட்டு வந்துருவேனே, ஒரு குரான மனனம் செஞ்சுட்டு வந்துருவேனே, ஒரு ஹதீஸ மனனம் செஞ்சுட்டு வந்துருவேனே, ஒரு தாராளத்திற்கு எட்டி வச்சுட்டு வந்துருவேனே, ஒரு மரக்கன்ற நட்டிச்சு வச்சிருவேனே, அவகாசம் கேட்பார்கள். எனது அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் தனது இறுதி உரையிலே கூறிய ஒரு வசனம், தீனாரும் திரஹமும் பயனளிக்காத நாள் வருவதற்குள் நீங்கள் பிறருக்கு செய்த தீமையை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள் என்று அண்ணன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார். அல்லாஹ்விடத்திலே அனைத்து பாவங்களும் என்ன செய்யும்? மன்னிக்கப்படும். ஆனால் நீங்கள் ஒரு மனிதருக்கு அவருடைய மனதளவிலே ஏற்படுத்திய காயம் இருக்கிறது இல்லையா, அதை அவர் மன்னிக்காமல் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அதுதான் பிறருடைய மானங்களிலேயும் பிறருடைய அந்த உள்ளபூர்வமான விஷயங்களிலேயும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தி விடாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எனது அருமை சகோதரர்களே, இன்று நாம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த மரணத்தின் படிப்பினை என்ற தலைப்பு நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்திலையும் சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தி இருக்க வேண்டும். மரணம் என்பது ஒவ்வொரு மனிதர்களையும் வந்தடையக்கூடியதாக இருக்கிறது சகோதரர்களே.
அந்த மரணம் நாம் சந்திப்பதற்கு முன்னால் அதற்கு தயாரானவர்களாக, அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சியோடு சந்திக்கக்கூடிய மனிதர்களாக, உள்ள அச்சமுடையக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது ஜும்மா உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர்துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.